له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حق الوالد على الولد أن يحسن أدبه وأن يحسن اسمه எல்லா வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம் நன்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் பாக்கியமான அருள் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணில் அவதரித்த புனித காலங்கள் இங்கே இன்று துவக்கமாகிறது. சங்கமிக்கவர்களே, பாக்கியமான ஒரு நல்ல காலம். அல்லாஹ் இதன் பரக்கத்தை நாம் அனுபவிக்க தௌஃபீக் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்காவிடில் என்ன நடந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த மண்ணிலே உயிர் வாழச் செய்தவர்கள், மிகப்பெரிய ஒரு புரட்சி காலம் என்றே பெருமானாரும் பிறந்த காலம் அரபுலகத்தில் பேசப்பட்ட புரட்சி காலம் என்று பேசப்பட்ட. இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தபோது இந்த மண்ணில் இருந்த எல்லா தீமைகளும் களையெடுக்கப்படும் காலத்தை அல்லாஹ் உருவாக்கினான். நீதி நேர்மை இல்லாமல் இந்த உலகத்தை நீதி நேர்மையின்பால் இழுத்துச் சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தனி மனிதர்களின் உரிமைகளும் பறிக்கப்பட்டிருந்த காலம் அனைத்தையும் மீட்டிக் கொடுத்தார்கள். குறிப்பாக பெண்களின் உரிமைகளை கிட்டத்தட்ட இல்லாமல் ஆக்கிய காலம் அண்ணலார் பிறந்த காலம். பெண்களுக்கு மிகச்சிறந்த உரிமை இந்த மண்ணில் அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிறார்கள். அவர்கள் பிறந்தது உலகத்திற்கே பாக்கியம். அல்லாஹ் சொல்வதை போல மண்ணில் வாழும் அத்தனை பேர்களுக்கும் அருட்கொடை என்று சொன்னார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தில் பிறந்து வாழும் மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் உயிர்களுக்கும் கூட, இந்த மண்ணிலே வாழ்கிற உயிரினங்களுக்கும் கூட அண்ணலார் அருட்கொடை என்று சொன்னான். அந்த அருட்கொடை பிறந்த காலம் இந்த வசந்த காலம். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எல்லாம் நாம் அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவில் புறப்பட்ட உயிரோட்டமான தகவல்களுக்கு ஹதீஸ் என்று சொல்வார்கள். பெருமானாருடைய நாவில் புறப்பட்ட செய்திகள், பெருமானாருடைய செயல்கள், பெருமானார் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைகள், இவைகளெல்லாம் ஹதீஸ் என்ற பெயரால் இந்த உலகத்தில் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. உலகத்திலே அவர்கள் ஹதீஸ்
ஹதீஸ் அறிவிக்காத இடமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை துறை அனைத்திற்குமாக இந்த மண்ணில் வாழ்ந்த காலத்தில் மாணவி பேசி முடித்திருக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்களுக்கு விளக்கம் கிடைக்கல என்று சொல்லும் நிலையே இல்லாமல், பெருமானார்ட்ட நான் இப்படி ஒரு விஷயத்தை கேட்கணும் வச்சிருந்தேன், அதெல்லாம் நாங்கள் கேட்காம பெருமானார் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொல்லும் நிலை இல்லாமல், என்ன தேவை? உலகம் வாழும் காலம் வரையிலும் மனித உலகத்திற்கு வழிகாட்டப்படுகிற இந்த சமூகத்திற்கு எதையெல்லாம் தர வேண்டுமோ அத்தனையும் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு நம்முடைய தொடர் நிகழ்ச்சியின் பொது தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் நிழலில். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் நிழலில், ஹதீஸினுடைய நிழல், ஹதீஸினுடைய அந்த தொடரில் என்ன நடந்தது, என்னவெல்லாம்? பெண்களின் உரிமை, அண்ணலாரின் அரசியல் வாழ்க்கை, அண்ணலாரின் ஆன்மீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அண்ணலார் இந்த உலகத்திலே சமூகத்தை பண்படுத்திய வாழ்க்கை, இப்படி பல்வேறு தலையங்கங்களை அவர்களின் ஹதீஸின் நிழலில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இங்கே தர இருக்கிறோம். அல்லாஹ் அனைத்திலும் நாம் படிப்பினை பெற செய்வானாக. கேட்டு போறதை விட நம்முடைய வாழ்க்கையின் படிப்பினையாக இருக்கணும். இன்று முதல் நாள் என்பதால் துவங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் நிழலில் பிள்ளை வளர்ப்பு குறித்து பேச இருக்கிறோம். முதல்ல நம்ம உருவாகிறது, அதுக்கு பின்னால்தான் மற்ற விஷயம். எப்படி நம்ம உருவாக்கணும், பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது? பெருமானாருடைய ஹதீஸுகளை திறந்தால் அந்த நிழலில் கிடைக்கிற செய்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம், பெரிய மனித பண்பாளர்களை உருவாக்கலாம். உருவாக்கத்தை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பார்த்து வளர்க்கிறான்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. பொறுப்பு என்றான் அல்லாஹ், பொறுப்பு என்றார்கள் பெருமானார். உன் பிள்ளைகள் உன் பொறுப்பு, நீ விசாரிக்கப்படுவாய். அல்லாஹ் என் பிள்ளையை வளர்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு நான் இருக்க முடியாது, அது ஒரு பொறுப்பு என்கிறார்கள். உன் பிள்ளை குறித்து நீ விசாரிக்கப்படுவாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பிள்ளைகளின் வளர்ப்பு என்பது எப்படி துவங்க வேண்டும் என்று நான் இங்கே சொல்லித் தருவேன். ஒரு பெரிய சூஃபியை கண்டு ஒருவர் கேட்டார், என்னுடைய பிள்ளை நான் எப்படி வளர்க்கணும் என்று கேட்டார். அவர் கேட்டார், உன்னுடைய பிள்ளை வளர்ப்புக்கு இப்போது என்ன பிள்ளை இருக்கிறது என்றால், ஆண் மகன் இருக்கிறான், வயது எத்தனை? 4 வயசு. பிள்ளை வளர்க்கும் காலத்தில் பாதியை முடித்து விட்டாயே என்றார். பாதியை முடித்து விட்டாயே என்றார். என்ன சொல்கிறீர்கள்? பிள்ளையின் வளர்ப்பு திருமணத்திற்கு முந்தி துவங்கும் என்றார். பிள்ளை வளர்ப்பு என்பது, உருவாக்கம் என்பது, அழகிய முறை என்பது திருமணத்திற்கு முந்தி துவங்கும். பிள்ளையே பிறக்காம எப்படி பிள்ளை வளர்க்கிறதுன்னு கேட்கணும். அவர் மௌனம் காக்கிறார். அந்த மாமனிதர் சொன்னார், பெருமானார் சொன்னது உனக்கு தெரியாதா? நிக்காவுக்கு முந்தி சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்யுங்கள் என்றார்கள். நிக்காவுக்கு முன்பு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அங்கே இருந்து உருவாகிற பிள்ளை அந்த அடிப்படையில் தான் உருவாகும் என்றார். அங்கே இருந்து உருவாகிற பிள்ளை அந்த அடிப்படையில் தான் உருவாகும். உங்கள் மனைவி சீதேவியாக இருக்க வேண்டும். நீங்கள் திருமணத்திற்கு முந்தி இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மனைவியை முதல்ல நீங்கள் செலக்ஷன் பண்ணியிருக்கணும்னா, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டம்மா நல்லவங்களை ஆக்கி வைப்பாங்க. நல்ல மனைவினா இனிமே அதுதானே கேட்க முடியும். இருக்கிறவங்க சீதேவிக்கு நல்லவங்களா ஆயிடணும். திருமணம் இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல சீதேவியான மனைவிகளை செய்வாங்க. ஆமீன் சொல்லுங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல சீதேவிகளாக கிடைக்கணும். நமக்கு இருக்கிறவங்க நல்ல சீதேவிகளாக மாற்றி வைக்கணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இங்கே ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை துவக்கிற போது சொன்னாங்க, முதல்ல உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ இருக்கிற முதல் பரிணாமம் என்ன தெரியுமா? மனைவியோடு வாழ்க்கை சேர்ற போது ஷைத்தான் பிள்ளைகளை தீண்டி விடாமல் பாதுகாப்பு தேடுவாயா? அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா? இல்லறம் துவங்குற போது ஒரு பாதுகாப்பு நீ கேட்க வேண்டும். யாருக்காக? உனக்கு உருவாகிறவன் பிள்ளைகளுக்காக ஒரு பாதுகாப்பு. அல்லாஹும்ம ஜன்னிபு ஷைத்தான மிம்மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கொடுக்க இருக்கிற பிள்ளைகளில் ஷைத்தான்
விடாமல் பாதுகாப்பாயா, ஷைத்தானை விட்டு தூரமாக்கிடுங்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி வளரணுங்கிறதுக்கு முன்னால முதல்ல எங்க பாதிப்பு வருமோ அதை தடை செய்யறாங்க. நிறைய பேர் ஷைத்தானின் பிடிகளுக்கு போய் விடுகிறார்கள். இது எதனால்? நீ துவக்கமாக பாதுகாப்பு தேட வேண்டியது இல்லறம் துவங்கும் போது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள சொல்லி கேட்கறது இல்லை, அடம் முடிக்கிறான், ஒழுக்கமா இல்லை, ஷைத்தான் குணம் முடித்து அலைகிறான் என்றெல்லாம் பேசுகிறவர்களுக்கு அன்னலார் கற்றுக் கொடுப்பது, நீ உன் மனைவியோடு வாழ்க்கை சேருகிற போது ஷைத்தான் எங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து அடைந்து விடாமல் நீ பாதுகாத்து விடுறப்ப. அந்த ஹதீஸுடைய வாசகம் அழகா இருக்குது. ஜன்னிபுங்கிறாங்க, ஷைத்தானை எங்களுக்கு நீ கொடுக்கிற பிள்ளை சந்ததிகளில் இருந்து அல்லாஹ்வே தூரமாக்கி வைத்து விடு, கிட்டையே வரக்கூடாது. அங்கிருந்து சொல்லி தருகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்க வருகிற போது ஷைத்தானுடைய பாதிப்பு, ஷைத்தானுடைய தீங்கு, ஷைத்தானுடைய பிடியில் அவன் சிக்கிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம சந்ததிகளை கூட அப்படி ஆக்கி வைப்பானாக. அடுத்து சொல்லுவாங்க பெருமானார், ஒரு தகப்பனுடைய கடமை என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு தகப்பனுடைய கடமை என்ன தெரியுமா? அய்யூசின இஸ்மா, புள்ள பிறந்த போது நல்ல பேர் வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிறார்கள். பேருங்கிறது லேசல்ல என்றார்கள். பேர் என்பது வாழ்க்கையாக மாறப்போகிறது என்கிறார்கள். பேருக்கு தக்க வாழ இருக்கிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பெருமானார் செய்த சில புரட்சிகளை எழுதும் போது பேர் மாற்றம் செய்தார்கள் எழுதுறாங்க. யாரும் செய்யல. யாருக்கு பேர் மாற்றம்? 70 வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் பழைய பேர்களை மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வருகிறார் ஒருவர். அவருடைய பேரை விசாரிக்கிறாங்க பெருமானார். தூதுக்குழுவிலே அஸ்ரம் என்று சொன்னார். அஸ்ரமா என்கிறார்கள். ஆமா என்கிறார். இல்லை, அந்த சுரா, இன்று முதல் நீங்கள் சுரா என்கிறார்கள் பெருமானார். அவருக்கு உள்ள பிறந்து பேரம்பேத்தி எல்லாம் கண்டவர். இன்று முதல் நீங்கள் சுரா, சுரா என்றால் செடிகள், வளர்ச்சி பெறக்கூடியவைகள் என்று பொருள் இருக்கிறது. அவர் சொன்ன அஸ்ரம் துண்டு போடுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு கட் பண்ணுபவர், எதையுமே துண்டாடுவார், அந்த பேரை இருக்கிறார். இல்லை, நீங்கள் சுரா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்மணியை பெருமானார் சந்திக்கிறார்கள். உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க ஜுஸ்ஸாமா என்றார்கள். ஜுஸ்ஸாமாவான்னு கேட்கிறாங்க பெருமானார். ஜுஸ்ஸாமான மந்த புத்தி உள்ள பெண்ணுன்னு அர்த்தம். மந்த புத்தி உள்ள பெண்ணுன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்று முதல் நீங்கள் ஹஸ்ஸானா, அழகானவள் என்ற பெயருக்கு சொந்தமானவர் என்று அந்த பெண்ணை பற்றி எழுதுறாங்க. கானத் அஜூஸா, அந்த அம்மா வயசான கிழவி. அந்த அம்மா வயசான கிழவி இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இனிமேல் இந்த பெயர் உங்கள் வாழ்க்கையாக ஆக இருக்கிறது. நீங்கள் மந்தமாக வாழக்கூடாது, அழகாக வாழ வேண்டும். நீங்கள் ஹஸ்ஸானா என்று பெயர் மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே பிறந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னால், 30 ஆண்டுகளுக்கு பின்னால், 60 ஆண்டுகளுக்கு பின்னால், 70 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் இத்தனை நாள் உச்சரிக்கப்பட்ட பெயரை சாந்த நபிகள் மாற்றினார்கள் என்று சொன்னார். அது ஒரு பெரிய புரட்சி. ஆப்பனார் வச்சு இதுவரைக்கும் கூப்பிட்டு இருந்த பேரு ரொம்ப வேண்டியதில்லை. பெருமானார் ஒரு பெண்ணை நிக்கா செய்யறாங்க. அந்த பெண்ணுக்கு பேர் கேட்கிறாங்க. பர்ரா அம்மா பேரு, நபியினுடைய மனைவி பேரு பர்ரா. பர்ரானா என்ன அர்த்தம்? சுத்தமான பெண்ணுன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல பெண்மணின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் சுத்தமாக்கி கொள்ளாதீர்கள். நீங்க நல்லவங்க நீங்க சொல்லக்கூடாது. பர்ரானா நல்லவான்னு அர்த்தம், நல்லவள் அர்த்தம், பரிசுத்தமானவள் அர்த்தம், நல்லவள் என்று அர்த்தம். உங்களை நீங்கள் பரிசுத்தமானவள் என்று சொல்வதா? வேண்டாம் அந்த பெயர் என்கிறார்கள். அப்படி மாற்றிய பெயர் தான் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. நபியுடைய மனைவி ஜுவைரியா இருக்கிறார். ஜுவைரியா அம்மாவுடைய பேர் பர்ரா. பர்ராங்கிறது அர்த்தமுள்ள பேரு. இன்னைக்கும் பர்ரா நிறைய இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பரக்கத்தின் பேர் இருந்துச்சு, மாத்துங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே பரக்கத்தின் அருள் தானே, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. பரக்கத்து, அஃப்லக் நிறைய பேரை மாற்றுறாங்க. அதுனா அஃப்லக்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி நல்ல பேர் தானே. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன காரணம் முக்கியமானது. வீட்டுக்கு யாராவது வருவார்கள், வந்து கேட்பார்கள், வீட்டில் பரக்கத்து இருக்கா? அப்போ பார்க்க அந்த பொண்ணு வெளியில் போயிருப்பா, பரக்கத்து இல்லைன்னுவீங்க. உங்கள் வீட்டின் பரக்கத்தை இல்லை என்று சொல்வதா? வெற்றியாளர் என்று பொருள். யாராவது வருவார்கள், அல்வி அஃப்லக், வீட்டிலே அஃப்லக் இருக்கிறாரா, வெற்றியாளர் இருக்கிறாரா, வெற்றி வீட்டுக்குள்ளே இருக்கிறதா என்று கேட்பார். அவர் வெளியில போயிருப்பார், வெற்றி வீட்டில் இல்லையேன்னு சொல்லிடுவீங்க. வீட்டுக்கு
அந்த பெயர்கள் வேண்டாம் என்கிறார்கள் பெருமானார். இப்போ நம்ம அப்படியெல்லாம் பேர் வைக்கிறோம். நிறைய பேர் வாயிலே நுழையிறது இல்லை, நிறைய பேர் வாயிலே நுழையிறது இல்லை. எங்களுக்கு பேர் வைக்கிற போது பெரிய தர்ம சங்கடம். சில வீட்டில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா ஒரு பேரை எழுதி தந்துடுறாங்க. பையன் தந்தாரு, பையன் எங்க வெளிநாட்டில் இருக்கிறார், அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்க வேண்டியிருக்குது. நமக்கே அனுமதிக்கிறது என்கிறார்கள். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை வந்து ஒருத்தர் சந்தித்தா அவனே பேரை கேட்பாங்க. வந்த உடனே கேட்பாங்க, உங்க பேர் என்ன? மஸ்முகான்னு கேட்டாங்க. ஷிஹாபு என்றார். ஷிஹாப் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷிஹாப்னா தீப்பந்தம்னு அர்த்தம். ஷிஹாப்னா இந்த கலில் கம்பு விளையாடும்போது தீப்பந்தம் சுற்றுவாங்க இல்லையா, தீப்பந்தத்துக்கு பேர் ஷிஹாப். நெருப்பினால் உருவாகிறது, ஒளியால் உருவாகுவதல்ல, நெருப்பினால் உருவான பந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அந்த ஹிஷாம், இன்று முதல் நீங்கள் ஹிஷாம் என்று வாழுங்கள் என்கிறார்கள். நிறைய சஹாபாக்களுக்கு பேர் ஹிஷாம் இருக்குது. ஷிஹாப்ங்கிற பேரை மாற்றலாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி மாற்ற முடியுமானா முடியாது. இன்னைக்கு பிறந்த 3வது நாளே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பெர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேரோ அதுதான். அதில் ஒரு உச்சரிப்பு மாறினாலும் பிரச்சனை, இன்சில் மாறினாலும் பிரச்சனை. இப்போ நம்ம பேரில் HYன்னு போடணும், HAIன்னு போட்டு தான் ஹைதன் போட்டு வச்சிருக்குது பாஸ்போர்ட்டில். இப்போ ஆதாரில் போகிற HYன்னு வந்திருக்கு. ரெண்டும் ஹை தான், ரெண்டும் ஹை தான். HAI HY. இப்போ நான் சொல்ல வருவது, இப்படி ஒரு ஸ்பெல்லிங் மாறினா கூட இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நாம வந்து 5 வயசுக்கு பின்னால பேரை மாற்ற முடியாது, 2 வயசுக்கு பின்னால பேரை மாற்ற முடியாது. பர்த் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கு அப்படிதான் பேரு. ஆனால் அப்படியானால் எத்தனை கவனத்தோடு அந்த பேரை வைக்கணும். பிள்ளை வளர்ப்புக்காக வருகிற பெருமானார் அது குறித்து பேசுகிற போது மிக அழகாக பேசுகிறார்கள். பல்வேறு அம்சங்களை சொல்கிறார்கள். நான் இன்றைக்கு அனைத்தையும் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிப்பேன். இங்க வந்து 8:40க்கு மேல தாங்க 8:30 மணிக்கெல்லாம் முடிவுக்கு வந்துடும். செலவாத்தெல்லாம் முடிஞ்சு 8:40க்கு மக்கள் அனுப்பணும். அதனால இஷா இன்னைக்கு 7:20 வச்சிருக்கிறோம். எனவே நாங்கள் குறிப்பிட்ட நேரம் தான், ஆனால் நீங்கள் எல்லாரும் உள்வாங்கணும், இந்த விஷயங்களை வாழ்க்கையில் எடுக்கணும். எனவேதான் அன்னலாருடைய ஹதீஸ் நிழலில் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவையான அனைத்தையுமாக இந்த 12 நாட்களில் இங்கே அல்லாஹ் தருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. முதலிலே ஷைத்தானில் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேடி பிறந்த பின்னால் பேர் வையுங்கள் என்று சொன்ன பெருமானார், அஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்கள் பேர்களை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அழகிய பேர்கள் நீங்கள் என்கிறார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பேருக்கு தக்க பிள்ளைங்க வாழ்றாங்க. அர்த்தமுள்ள பேரை வச்சோம்னா அல்லாஹ் அந்த மாதிரியே வாழ வச்சிடறான். நிறைய பேரை பெருமானார் ரொம்ப வீரமா இருப்பாங்க, பேரை கேட்பாங்க, ஓஹோ அந்த பேரு தான் வாழ்க்கையா இருக்குமா. பேருக்கு தக்க வாழ்க்கை அமைந்து விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே 2வது கடமை அழகிய பேர் சுட்டுதல். அதற்கு பெரிய முக்கியத்துவம் என்பதால் தான் 40 வயதுடைய சஹாபிகள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த போது, 50 வயதில் புதிதாக ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வர்ற போது, வெளிநாட்டில் இருந்து அன்னலாரை சந்திக்க வந்த தூதர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்த போது அவர்களுடைய பெயர்களை கேட்டு அர்த்தமற்ற பெயர்களாக, அங்கீகரிக்க முடியாத பெயர்களாக இருந்தபோது பெருமானார் அந்த பெயர்களை மாற்றிய பட்டியல் நீண்டது. உங்களுக்கு ஒரு 4-5 பேரை மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். 3வது ஹப்புஹூன்னு எழுதுறாங்க. பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் செய்கிற அந்த வளர்ப்பின் அடிப்படை அழகான அன்புடையவர்களாக முதல்ல மாறும். உங்க பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள். எப்பவும் பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டும். நல்ல கவனிக்க, வரிசைகரமாக அன்புங்கிறது நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட இருந்து எப்பவும் அனுபவிக்கணும். அன்பு எப்படியெல்லாம் காட்டுறது என்று சொன்னாங்க பெருமானார். உங்க பிள்ளைங்கிட்ட சிரிச்சு பழகுங்கள் என்றார்கள். சிரித்து பழகுங்கள். உங்க பிள்ளைங்கிட்ட முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டாதீர்கள், எரிந்து விழாதீர்கள். பிள்ளைகளிடத்தில் கடுகடுப்பாக நடக்காதீர்கள், எரிந்து விழாதீர்கள். அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு நீங்கள் கண்டிக்க வருகிற போது கூட சாபமிட்டு விடாதீர்கள். அல்ல நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. பிள்ளைகளிடத்தில் சிரித்து பழகுங்கள். பிள்ளைகளின் மீது அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துங்கள். முத்தம் கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைங்களுக்கு முத்தம் எப்போ கொடுக்கிறது? எத்தனை வயசுல கொடுக்கிறது? 6 வயசு பிள்ளைங்களுக்கு ஹதரத் இமாம் ஹசனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. 7 வயசு 6 வயசு பிள்ளை ஹசன் ஹுசேனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்
வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத்திமா நபி பெருமானாரை பார்க்க வரும்போது பாத்திமா நாயகத்திற்கு முத்தம் கொடுக்கிறாங்க. முத்தம் எப்ப கொடுக்கிறாங்க? திருமணமான தன் மகளுக்கு. அப்ப பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள் என்று சொன்ன அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, யா அல்லாஹ் என் பிள்ளையை பார்த்தாயா? யாரை பார்த்து? இமாம் ஹசனை ஒரு கையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க, இந்த பக்கமா ஹஜ்ரத் உஸாமாவை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. வளர்ப்பு பேர பிள்ளை ஹசன், சொந்த பேர பிள்ளை ஹசன் அலி ரலியல்லாஹு மகன், உஸாமா ஸைதுடைய மகன், வளர்ப்பு பேர பிள்ளை. ரெண்டு பேர பிள்ளைங்க ரெண்டு கொஞ்சத்துல தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரெண்டு பேரையும் ரெண்டு தொடையில தூக்கி வச்சுக்கிட்டு சொன்னாங்க, அல்லாஹுவே இன்னி வஹிப்புகுமா வாஹிப்புகுமா வாஹிப்ப மன் அஹப்பகுமா. ரப்பே, இந்த பிள்ளைங்க மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை, நீனும் என் பிள்ளை மேல பிரியமா இருப்பாயா? என் பிள்ளைங்க மேல நீனும் பிரியமா. இதே துவாவை இமாம் ஹசன் ஹுசைனை தூக்கி வச்சு துவா செய்தாங்க. அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க, வாஹிப்ப மன்னஹப்பகுமா, என் பிள்ளைங்க இதெல்லாம் என் பேர பிள்ளைங்க, இவங்களை உலகத்தில் பிறந்து வாழ்கிற மக்கள் யாரெல்லாம் பிரியப்படுவாங்களோ அவங்க மேலேயும் நீ பிரியம் காட்டுவாயா? அதனாலதான் நபியுடைய குடும்பத்தை பிரியப்படணுங்கிறோம். நான் என் பேர பிள்ளைகளை பிரியப்படுகிறேன், ரப்பே நீ பிரியப்பட வேண்டும், இவங்களை யாரெல்லாம் பிரியப்படுவாங்களோ அவர்களையும் பிரியப்படு என்று உஸாமா அவர்களையும் ஹஜ்ரத் இமாம் ஹசன் அவர்களையும் அன்னலார் தூக்கி வைத்துக் கொண்டு பிரியம் காட்டினாங்கிறத தாண்டி பிரியப்படுறேன்னு பகிரங்கமா இருக்கிறாங்க அல்லாட்ட. அப்போ பிள்ளைகளிடத்துல தாய்மார்களுக்கும் சொல்ல அன்பு காட்டணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் டென்ஷன் தான் வருது. 6 வயசு பிள்ளை, 6 மாதம் பிள்ளை, 8 மாதம் பிள்ளைகளை எல்லாம் போட்டு அடிக்கிறோம். என்ன காரணம்? நம்ம ஏதாவது ரொம்ப சின்சியராக டிவி பார்த்துட்டு இருப்போம். அதுவும் இப்போ பிக் பாஸ் காலம், பிக் பாஸ் 4 இந்த காலத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம புள்ள அந்த நேரத்தில் ஏதாச்சும் சேட்டை போட்டுச்சு வைங்க, ஏதாச்சும் சட்டம் போட்டுச்சு வைங்க, புள்ள அடிபடுது. 6 மாதம் புள்ள அடிபடுது, 8 மாதம் புள்ள அடிபடுது. அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிறார்கள், குழந்தைகளை அடுப்பவர்களை நபி பெருமானார் கண்டிக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகளிடத்திலே அன்பினுடைய அடையாளமாக நான் சொல்வேன், முதல்ல பிள்ளைகளை சிரித்த முகத்தோடு அணுகுங்கள், கடுகடுப்பாக நடக்காதீர்கள், முத்தமிடுங்கள் உங்கள் பிள்ளைகளை. இன்னும் ஒரு பக்கம் பிள்ளைகளோடு விளையாடுங்கள் என்றார். சுபஹானல்லாஹ், விளையாடணும். பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க சின்ன பொண்ணு விளையாடுறாங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிறார். போர்டு விளையாடுறாங்களா, போர்டில் சேர்ந்துக்கிறோம். அதற்கு உமர் எல்லாரும் சின்ன பிள்ளைங்களை பார்த்துட்டு யானை மாதிரி குனிஞ்சு அப்படியே தவழ்ந்து போனாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் உமர் எல்லாரும் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்களாம், யானைக்கு மேலே சவாரி செய்கிற மாதிரி. அதற்கு உமர் யானை போல் 2 முட்டையும் கீழே குத்தி, 2 கையையும் கீழே குத்தி அப்படி தவழ்ந்து போக பிள்ளைகள் மேலே ஏறி உட்கார அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆனந்தப்பட்டார்கள், சிரித்தார்கள். ஏன்? இந்த பிள்ளைகள் எல்லாம் அழும்போது நான் வந்தேன், இப்போது அவர்களை சிரிக்க வைத்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. நான் பெரிய ஆளுன்னா அது வெளியில தான். என் பிள்ளைக்கு தகப்பன் தான், என் பிள்ளை ஆசைப்படும், என் கூட வாப்பா விளையாடுங்க, அப்பா விளையாடவான்னு கூப்பிடும். ஊஞ்சல் இருந்துக்கிட்டு வாப்பா என்ன ஆட்டி விடுந்தோம். நம்ம என்ன ஆட்டுறது, வேலைக்காரியை கூட ஆட்ட சொல்லக்கூடாது. அந்த பாசம் என்பது வெளிப்படட்டும் என்றார்கள். பாசம் வெளிப்படட்டும், அன்பு வெளிப்படட்டும். எப்படி வெளிப்பட வேண்டும் அன்பு? பிள்ளைகள் விளையாட்டிலும் கூட்டாவுங்கள். அடுத்து பிள்ளைகளை நீங்கள் உங்கள் புஜத்தில் சுமப்பதற்கு வெட்கப்படாதீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் தூக்கி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்களை தூக்கி எங்க மெம்பர் படியில் கூட மேலே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. நம்ம இன்னைக்கு பிள்ளையை தூக்கணும்னா நிறைய பேருக்கு வெட்கமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, புள்ள தூக்கி சோறு சாப்பிட்றதை விட, அப்படிலாம் இருக்கு. புள்ள தூக்கி சோறு சாப்பிட்றதை விட, அதுக்கு அடுத்த பகுதிக்கு நான் வரல, அப்படிலாம் இன்னைக்கு இருக்குது. அதல்ல, பிள்ளைகளிடத்தில் வெட்கம், அன்பு, பிள்ளைகளிடத்தில் அன்பு. அப்ப அன்பு காட்டுகிற வாழ்க்கை அழகிய உருவாக தௌஃபீக் செய்யும் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அடுத்த பகுதி 4வது, ஒத்த அன்னுஃபு வஷுத்தத்து அலை. சுப்ஹானல்லாஹ், பிள்ளைங்க எப்பமாவது சறுக்கினால், நம்மள்கிட்ட நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுறது, நிறைய பேர் எல்லா நேரத்திலையும் கண்டிக்கிறது. 2 இடத்துலையும் பிள்ளைங்க அழகா வளர மாட்டாங்க. பிள்ளைகள் சறுகுவார்களே ஆனால், தவறு செய்வார்களே ஆனால், தவறான வழியை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால், அப்போது கொஞ்சம் கடுமை காட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. பிள்ளைங்க சறுக்கும் போது, அவன் தப்பு பண்றாங்கிற போது கொஞ்சம் கடுமையா நடக்க வேண்டும். எந்த அளவிற்கு? ஹராமான வழியா தடுக்கணும், தப்பான வழியில போற தடுக்கணும். வேற பிள்ளை தானே, ஒரு பேருக்கு நம்மளை தூக்கி வாயில போட்டாரு. இமாம் ஹசன் ஓடி வந்துட்டாங்க, பெருமானார் கஃப்னாங்க, துப்பிடுப்பான்னாங்க.
என்னவாப்பா? அது சதக்காவுடைய பணம், ஹராம், இது ஏழைகளுக்கு போகணும், நமக்குள்ள பணம் இல்லப்பா, அந்த பணத்தை துப்புன்னு நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்ப வைக்கிறாங்க. காத்தமுன் நபியர் சின்ன புள்ள தானே, அதில் என்ன இருக்குது? வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களை கொஞ்சம் கண்டிப்போடு நடத்துங்கள். சின்ன புள்ள ஆம்பளை பையன் கையில் மோதிரம் போடுறானா தடுத்து விடுங்கள், பிடுங்கி விடுங்கள் என்று சொல்கிறது மார்க்கம். நம்ம சின்ன புள்ள தானே. சில பேர் வைக்கிற போது பையனுக்கு மோதிரம் போட்டு பேர் வைக்கிறது ஹராம்ங்கிறாங்க. நீனே இப்போது போட்டு காட்டுவாயானால் பின்னால் அப்படி உருவாகி. பட்டு உடுத்தார்கள், சின்ன பிள்ளை தான், 3 வயசு பையன் தான், கொஞ்சம் அழகுக்காக பட்டு கொடுக்கலாமா? பட்டு கொடுக்காதீர்கள், ஹராம் அது. உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த முறைகளுக்கு வருகிற போது, நீங்கள் சருகுகிற போது, தவறு செய்கிற போது நீங்கள் கண்டிப்பை காட்டணும், முகத்தை கொஞ்சம் சொல்லிக்கணும். அது இல்லைன்னு சொன்னா பின்ன அப்போ அவன் தப்பு செய்யக்கூடிய காலம் வரும்போது அவனுக்கு ஒரு பயம் வராது. அதற்கு நீங்களே குற்றவாளிகள் என்று மார்க்கம் எச்சரிக்கிறது. அதனால் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், அன்பு காட்டுகிற நேரத்தில் அன்பு காட்டணும். சருகும் போதும் தவறும் போதும் பிள்ளைகளை திருத்துவதற்காக கண்டிக்க தவறிவிடாதீர்கள். அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், யாருக்கு? தன் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு தன் வீட்டில் ஒரு கைத்தடியை தொங்க விட்டிருக்கிறானே அவனுக்கு ரஹ்மத்து செய்யட்டும். தன் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு தன் வீட்டில் ஒரு அசாவை கைத்தடியை தொங்க விட்டிருக்கிறானே அவனுக்கு ரஹ்மத்து செய்யட்டும். அடிக்கிறதுக்கு இல்லை, அந்த கப்பை பார்த்தாலும் பிள்ளைங்க பயப்படுவாங்க, பாப்பா கம்பு இருக்கிறாரு, அடிச்சு போவாரு. அப்ப வீட்டில் ஒரு கைத்தடி வையுங்கள். பிள்ளைங்க சேட்டை பண்ணா பாரு, ரொம்ப நாள் ஆச்சு இழக்காம வச்சிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு கம்பெடுக்கவா. அவ கைத்தடி வைத்தா அவருக்கு ரஹ்மத்து செய்யணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிக்கணுங்கிறது அது ஒரு அழகிய வளர்ப்பு என்ற ஷரியத்தை சர்க்காரை ஆளும் நமக்கு நிலைநிறுத்துகிறார்கள். அடுத்து 5வது பகுதி தலீம். பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். நம்ம இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைன்னா நான் சொல்றது 1 வயசு பிள்ளைகள் இல்லை, 10 வயசு 15 வயசு 18 வயசு அவன் இன்ஜினியர் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், எப்போ பெண் பிள்ளையா இருக்கட்டும், தலீம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும்? அஹ்லாக், இபாதத், வணக்கத்தை கற்றுக் கொடுங்கள், குணத்தை கற்றுக் கொடுங்க. அடுத்து சொல்றாங்க தஹ்தீமுல் மஷாயிக், யாரை எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுங்கள். இப்போ அவங்க வாப்பா பேசக்கூடாது, பாப்பா வந்தால் இப்படி தான் பேசணும், பாப்பாட்டெல்லாம் எப்படில எடுத்து பேசுவோம், பேசக்கூடாது. பாப்பா உமாட்ட சொல்லணும், உமாவை சொல்லணும், உமாவை யாரு? அப்ப யாருக்கு என்ன கண்ணியம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நிறைய இன்றைக்கு வரம்பு மீறிய பிள்ளைகள் உருவாக்குவார்கள் என்றால் இந்த முறைப்படியான வளர்ப்பு என்பது கிட்டத்தட்ட காணாமல் போயிருப்பதால் ஏற்பட்ட பாதிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு தாலிமாத்துகள், அழகிய போதனைகளை செய்யணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், குணங்களை கற்றுக் கொடுக்கணும், வணக்க முறைகளை கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தர்பீப், ஆர்வம் ஊட்டணும். சாலிஹீன்களுடைய துஆ வாங்கணும். இப்ராஹிம் நபிகள் சொன்னாங்க, எனக்கெல்லாம் கல்வி ஹதீஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, என் தகப்பனார் ஒரு பழக்கம் இருக்குது, என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஹதீஸ் பெருமானாருடைய ஹதீஸை நீ படிச்சிருக்கியா, இந்த புக்குன்னு தருவாங்க. அந்த ஹதீஸு கையால் எழுதப்பட்ட ஹதீஸு சொல்லுவாங்க, இதில் ஒரு ஹதீஸை நீ மனப்பாடம் செய்துட்டு வா, நான் உனக்கு நாளைக்கு ஒரு திருகம் கொடுப்பேன்பாங்க. நான் உடனே ஒரு ஹதீஸை மனப்பாடம் செய்துட்டு வந்தேன், என் தகப்பனார் ஒரு திருகத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ எழுதுறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதில் 2 பகுதி, ஒன்று வார்த்தைகளால் கற்றுக் கொடுப்பது, இன்னொன்று உங்கள் வாழ்க்கையால் கற்றுக் கொடுப்பது. சுபஹானல்லாஹ். ஒன்று வார்த்தையால் கற்றுக் கொடுப்பது, இன்னொன்று உங்கள் வாழ்க்கையால் கற்றுக் கொடுப்பது. நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு இடையே நம்ம வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நம்மளை பார்த்து வாழ பழகும். நான் இங்க ஒரு செய்தி சொல்லி ஆகணும் உங்களுக்கு. சஹாபாக்கள்ல நீங்க பார்த்தா சையதுனா ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகப்பெரிய சஹாபி. பெருமானார் சொல்வாங்க, லிகுல்லி நபியின் ஹவாரி ஹவாரி ஸுபைர். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் மீகாப்பாளர்களை கொடுத்தான். என்னுடைய மீகாப்பாளர் ஸுபைர். நாங்கள் சொல்றோம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர், என்னுடைய மெய்காப்பாளர் ஸுபைர். ஏன்னா எத்தனை நெருக்கடி காலமாக இருந்தாலும் தன் உயிரை கொடுத்து நபியை காப்பாற்றுவாங்க. கந்தகனுடைய நேரம், ராத்திரி கடுமையான புயல் எதிரிகளின் பக்கம், இங்கே குளிர்ந்த காற்று, யாரும் எழுந்திருக்க
படுக்கையில் எல்லாம் படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானாருக்கு ஆசை என்னன்னா, அந்த பக்கம் எதிரிகள் இருக்கிறாங்க, நம்ம இந்த பக்கம் இருக்கிறோம், ரெண்டுக்கு மத்தியில் பெரிய அகல் தோண்டி இருக்கு. ஒருத்தர் இங்கிருந்து அங்கே போகணும்னா இங்கிருந்து அங்கே தாவ முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும், இங்கிருந்து அங்கே குதிரை தாவாது, அவ்வளவு அகலம். கீழே இறங்குனா குதிரை மேலே ஏறாது, 100 அடி ஆழம். இப்ப பெருமானார் அந்த மாதிரியான காலகட்டத்தில் கேட்கிறாங்க, அங்க நடக்கிற செய்தி போய் அறிஞ்சிட்டு வரணும். யார் தயார் கேட்டாங்க. எப்ப கேட்கிறாங்க? ராத்திரியில கேட்கிறாங்க. அந்த சமுதாயத்திற்கு எதிரிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அங்க போயிட்டு மெசேஜ் கொண்டு வரணுமே, உங்களை யாரு தயார் கேட்டாங்க. உடனே செய்தனா சுபைர், நான் தயார் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் மகிழ்ச்சி அடைந்து. ரெண்டாவது கேட்கிறாங்க, உங்களில் யார் தயார். ரெண்டாவது அவங்க எழுந்திருச்சாங்க. மூணாவது கேட்டாங்க, மூணாவது அவங்க எழுந்திருச்சாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க. அப்பந்தான் பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய மெய்காப்பாளர் இந்த சுபைர் இருக்கிறாங்க, அங்க போய் மெசேஜை தெரிஞ்சுட்டு வர்றாங்க. அவ்வளவு வீரம் எப்படி வந்துச்சுன்னு எழுதுறாங்க. அவங்க தாயார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மாமி, பெருமானாருடைய மாமி அன்னை சஃபியா, அவங்க உள்ளதான் சுபைர். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில் வீராங்கனையாக இருந்தவர். பெண்கள் மிகப்பெரிய வீரம். எதிரிகள் வருவாங்கன்னா பெண்கள் பகுதிக்கு யாரையும் விட மாட்டாங்க, சஃபியாவே நேருக்கு நேராக நின்று தாக்குவாங்க. அவ்வளவு பெரிய வீரம் அன்னை சஃபியாவுக்கு. சஃபியாவுடைய மடியிலே வளருகிற ஹஜ்ரத் சுபைரை வீரம் சொரிந்த ஒரு மாமனிதராக வளர்க்கிறாங்க. அவங்க போர்க்களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொன்னா எதிரிகள் எல்லாம் பின்வாங்கி ஓடுவாங்க. அவ்வளவு பெரிய வீரம் சுபைருக்கு கிடைத்தது. எங்க கிடைத்தது? வைப்ரேஷன்ங்கிறாங்க. அம்மா பக்கத்தில் இருந்தோம்னா அந்த குணம் நம்மகிட்ட அப்படியே ஊடுருவும். வைப்ரேஷன் மாதிரி அப்படியே அவங்களுக்கு என்ன இருக்கோ நம்மகிட்ட வந்துடும். தகப்பனாட்ட என்ன இருக்குமோ பிள்ளைகள்கிட்ட வந்துடும். அப்போ நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், குணத்தை கற்றுக் கொடுக்கணும், யாரை எப்படி மதிக்கணும் கற்றுக் கொடுக்கணும், சாலிஹினுடைய துஆவை பெறணும் கற்றுக் கொடுக்கணும். அதோட கற்றுக் கொடுக்கிற 2 வழி, ஒன்று வார்த்தைகளா, இன்னொன்று வாழ்க்கையால் கற்றுக் கொடுக்கணும். நம்மை பார்த்து அந்த பிள்ளைங்க வாழணும். எப்படி சஃபியாவின் வீரம் அப்படியே வந்தது அதற்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அது ஒரு பெரிய வைப்ரேஷன். தாய்க்கு பக்கத்தில் இருந்தோம்னா அந்த தாய் தன்மை நம்மள்கிட்ட வந்துடும். தகப்பனாருக்கு கிட்ட இருந்து அவங்க குணம் நம்மள்கிட்ட பிரதிபலிக்கும். அப்படி ஆனால் அவர்களை உருவாக்கும் போது நம்மள்கிட்ட எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்? எப்படி குணம் இருக்க வேண்டும்? நம்முடைய தன்மைகள் அவர்களுக்கு போக இருக்கிறது. நாம எவ்வளவு சிறந்தவர்களா இருந்தா அந்த பிள்ளைங்க அப்படி மாறுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு தரீகாக்கள் உருவாகி வந்துச்சுன்னா எல்லாம் போய் சேர்றது செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்மீகத்தின் பேரரசர், ஆன்மீகத்தின் பேரரசர். ஞானத்தை கொட்டுனாங்க, ஞானத்தை கொட்டுனாங்க. எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏதாவது சிக்கல் இருந்து அலியை கூப்பிட்டு கேட்பாங்க, அலியல்லாஹு கூப்பிட்டு கேட்பாங்க. விவகாரமான விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். பிரச்சனை வந்த போது தீர்ப்பு கொடுப்பாங்க செய்தனா அலி. ஒரு பெரிய ஞானம் எழுதுறாங்க. எங்க இருந்து இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னு எழுதுறாங்க. நல்ல கவனிங்க, எங்க இருந்து கிடைச்சிச்சு? 2 பெண்களுக்கு இடையே வளர்ந்தார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் மிகப்பெரிய ஞான மேதையாக இருந்தார்கள். யாருடைய தாயார்? அலி ரலியல்லாஹு தாயார். 2வது அலியை அரவணைத்து வளர்த்தவர்கள் அண்ணல் பெருமானின் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா ஞானத்தின் சுரப்பி, ஃபாத்திமா பின்த் அஸத் ஞானத்தின் ஊற்று. ஞான சுரப்பியாக ஞான ஊற்றாக இருந்த 2 பெண்களால் வளர்க்கப்படுகிறார் சையதுனா அலி. மிகப்பெரிய ஞானியாக இன்றைக்கும் திகழ்கிறார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய தன்மைகள் எல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட பிரதிபலிச்சது. அப்ப நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழுக்கங்களை, கல்விகளை, இன்னொரு பக்கம் தொழுகையின் முறைகளை, உதுவின் முறைகளை மாத்திரமல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை எப்படி மதிக்கணும், யாரை எப்படி நடத்தணும், சொந்த பந்தத்தோடு எப்படி நடக்கணும், அதற்கு மேலால் கொள்கையை கற்றுக் கொடுக்கணும். எப்பா ஆலிம்களோடு நடக்கணும், மதுகபுகளை பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கணும், தொழுகையில பேணுதல் இருக்கணும். இப்படி ஷரியத்து சார்ந்த கொள்கை சார்ந்த அனைத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு நாம் நம்மை பார்த்து அவர்கள் வாழ்கிற அந்த கற்றுக் கொடுத்த
படுத்துதலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்த பாயிண்ட் எழுதுறாங்க, மிக முக்கியமான பாயிண்ட். பிள்ளைங்களுக்கு தர்பியத்தும் அலல் முராகபத்தில்லா, பிள்ளைகளை உருவாக்குற போது பெருமானாருடைய சாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்குது. பெருமானார் உருவாக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களை கூட பார்த்தெடுக்கிற விதத்தில் பெருமானார் அடிக்கடி சொல்லுவாங்களாம், தம்பி அல்லாஹ் உன்னை பார்க்கிறாப்பா, அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்து வாழ்ந்து விடு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யாருக்கு? 3 வயசு பையனுக்கு சொல்லி கொடுக்குறான். நம்ம அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போய் அல்லாஹ் பத்தி சொன்னா விளங்குமா? அல்லாஹ்வோடு எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ் உன்னை பார்க்கிறான்ங்கிற உணர்வை, சிந்தனையை, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தவறு செய்யக்கூடாது என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், மிகப்பெரிய தத்துவ மேதை லுக்மான். 35 நூற்றாண்டு இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். எவ்வளோ? 35 நூற்றாண்டுகள் வாழ்ந்தாங்க. 3500 வருடம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி லுக்மானுல் ஹக்கீம், தத்துவ மேதை. குர்ஆன்ல 114 அத்தியாயம் இருக்குது. அதில் ஒரு அத்தியாயத்துக்கு பேர் சூரத்துல் லுக்மான். அவங்க பேரில் அவங்க ஒரு நபியான நபி இல்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நபி இல்லை, பெரிய ஞானி. அவங்கள்ட்ட இருந்து புறப்பட்ட ஞான சுடர்களை பல தலைமுறைகள் அனுபவிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் 3500 வருஷம் வாழ வச்ச லுக்மானுல் ஹக்கீமை அவங்க மகனுக்கு செய்த அட்வைஸ் குர்ஆன் சொல்லுது. யா புனையா இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் வத்தகுன் ஃபீ ஸஹரத்தின். அவங்க சொன்ன வார்த்தை, மகனே நீ செய்கிற தப்பு இருக்குது, பாவம் இருக்குது, கடுகளவு இருக்குது, பாறைக்கு கீழே இருக்குது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த தப்பை, அந்த பாவத்தை அல்லாஹ் வெளி உலகத்துக்கு கொண்டுருவான். யாருக்கு? தன் மகனுக்கு. சிறிய தவறாக இருந்தால், அது யாருக்குமே தெரியாத தவறாக இருந்தாலும் அல்லாஹ் வெளி உலகத்திற்கு காட்டுவான். அப்ப அல்லாஹ்வை பற்றி அந்த ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு நாம் வளர்க்கிற போது கொடுக்க வேண்டும். இன்னைக்கு 70 வயசானா கூட அல்லாஹ் பற்றி உள்ள அச்சம் வர்றதில்லை, அந்த பயம் வர்றதில்லை. தவறு செய்வதில் ஒரு வகையான பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறதே தவிர பயம் வராமல் போனது. இது வளர்ப்பு முறையில் நம்ம செய்த தவறுங்கிறாங்க. என்ன, இது 6வது பாயிண்ட். தர்பியத்துகும் அலா முராகபத்தில்லா. நம்ம பிள்ளைங்களை நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்புல வளர்க்கணும். அல்லாஹ் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை. ஒரு செய்தி நான் சொன்னா பொருத்தமா இருக்கும். இமாம் சுலமி ஒரு 20 வயசுக்கு மேலே, 25 வயசு 30 வயசு இருக்கும், ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அவங்க தாயார் இருக்கிறாங்க. இமாம் சுலமி தன்னுடைய தாயார்கிட்ட வந்து சொன்னாங்கம்மா ஹஜ்ஜிக்கு போகிறேன். அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போறியாம்மா, தவஜ்ஜஹத இலா பைத்தில்லா ஃபலா யக்துபன் அலைக ஹாஃபிலான் மின்ஹு தஸ்தஹி மின்ஹு கதா. மகனே, நீ ஹஜ்ஜிக்கு போற, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கப்பா, உனக்கு இருக்கிற 2 மலக்குகள் இருக்கிறாங்க உன் கூட. அவங்க உன்னை பற்றி நாளைக்கு நீ வெட்கப்பட்டு தலை குனிகிற பாவத்தை உன் மீது எழுதாமல் எச்சரிக்கையாக. எப்போ ஹஜ்ஜிக்கு போறேங்கிறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு துவா செய், உனக்கு துவா செய் சொல்லுவோம். மகனே, 2 மலக்குகள் உன்னை கண்காணிக்கிறார்கள், நீ செய்கிற எல்லாம் எழுதுகிறார்கள். உன் மீது அவர்கள் பாவங்களை எழுதி நாளைக்கு நீ நிற்க தலை குனிவாயே, அப்படிப்பட்ட பாவம் உன் மீது எழுத விடாமல் எச்சரிக்கையாக ஹஜ்ஜிலே வாழ்வாயாக. அதற்கு இமாம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயார் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லும் போது கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்படியானால் எத்தனை பெரிய அற்புதமான வாழ்க்கையை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற அந்த விதங்களில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம். எப்படி வாழணும், எப்படி பழகணும், எப்போ வயசுல எப்படி நடக்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி அணுகணும், அப்படி ஒரு தாயின் பொது ஞானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு மேலால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக பிள்ளைகிட்ட காட்டிடணும். என்ன பாருப்பான்னு சொல்லணும். சாபாக்கள் நிறைய பேர் என்னை பார்த்து வாழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம அப்படி சொல்றதுக்கு தௌஃபீக் செய்வாங்க. என்ன பாருப்பா மகனே, என்ன பாரு. எங்கள் வாப்பா ஒரு தடவை சொன்னாங்க, எப்பா இந்த உலகத்தில் பார்த்துட்டா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னால் யாருக்கும் எந்த நேரத்திலும் கடுகளவு துரோகம் நடக்கலைன்னா, கடுகளவு துரோகம் நடக்கலை. இன்னைக்கு நம்ம யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறோம். ஏன்? தகப்பனார் சொன்னாங்க, நான் யாருக்கும் துரோகம் செய்யல. அப்ப என்ன பாரு, நாம் மற்றவர்களுக்கு பாடமாக நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம தான் ரோல் மாடல். எனவே அற்புதமான இந்த முறைகளை, வளர்ப்பு விதங்களை நம்முடைய கையில் எடுக்கணும்.
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், மூமின்களே உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு உங்கள் மனைவிகளையும் காப்பாற்றுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றுங்கள். உங்களை, உங்கள் மனைவியர்களை, உங்கள் பிள்ளைகளை நரகத்துக்கு போக விடாம காப்பாற்றுங்கள். எப்படி காப்பாற்றுறது? அவங்களுக்கு என்ன வாழ்க்கையை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டீங்களா, அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க போயிட்டாங்களா, நீங்க ஒழுங்கான வாழ்க்கையை கொடுக்கல, ஒழுங்காக வளர்க்கல, ஒழுங்காக உருவாக்கவில்லை என்ற குற்றம் உங்கள் மீது வரும் என்று எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்கிறான். எனவே அருமையானவர்களே, மிக அற்புதமான அன்னலாருடைய ஹதீஸின் நிழலில் பிள்ளை வளர்ப்பு என்பது மகத்தானது, முதன்மையானது. அதில் நாம் கரெக்டாக நடந்துட்டோம்னா நாளைக்கு கை சேதப்பட வேண்டியது இல்லை. நம்ம வயோதிகத்தில் அவன் நம்மகிட்ட மிஸ் ஆக மாட்டான், நமக்கு தப்பு பண்ண மாட்டான், நம்மளை மதிக்கலைங்கிற பேர் வராது. இன்னொரு பக்கம் 4 பேர் போற்றும் நல்லவனாக அவன் வாழ்வான். அத்தனையும் வளர்ப்பினுடைய அடிப்படை என்பதை இங்கே நான் இருந்து படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ் மிக சீக்கிரமாக நம்முடைய எல்லா வகையான மார்க்கம் சார்ந்த அமல்களின் வாசல்களையும் திறப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பானாக. நாம் இழந்த எல்லா ஞாபகத்தையும் மீண்டும் விரைவாக பெறுவதற்கு அருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11 ஸலவாத்துக்கு மஜ்லிஸ் படி. ஸல்லல்லாஹு அலா இதற்கான சரியான பதில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கான உரிய பரிசுகள் முதல்ல யோசித்தோம், நிறைய பேர் விரும்புகிறாங்க கேள்வி பதிலை. அது வருஷப்படி இன்ஷா அல்லாஹ் நடக்கும். முதல் கேள்வி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை மனைவி ஜுவைரியா பெருமானார் அவர்களுக்கு ஆரம்பமாக இருந்த பெயரை மாற்றினார்கள். அவர்களின் முதல் பெயர் என்ன? மாற்றப்பட்ட பெயர் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஞான சுரப்பியாக சையதுனா அலி உருவானார்கள். அவங்க உருவாக காரணமாக இருந்த 2 பெண்மணியின் பெயர் என்ன? அவர்கள் உருவாக காரணமாக இருந்த 2 பெண்மணியின் பெயர் என்ன? ஹதரத் ஜுவைரியா, அன்னலாரின் மனைவி ஜுவைரியா அவர்களுக்கு இருந்த முதல் பெயர் நபி அவர்களால் மாற்றப்பட்டது, அந்த பெயர் என்ன என்பதை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் எழுதி, இங்கே ஆண்களுக்கு தனி வாள் இருக்கும், பெண்களுக்கு தனியாக வாள் இருக்கும், அந்தந்த பகுதியில் அந்த பெயரை நீங்கள் பதிவு செய்து இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா